11th பயோசுவாலஜியில் செகண்ட் யூனிட்டோட கடைச்சொற்கள். ஃபினாகோசைட்ஸ் அப்படின்னா கடற்பஞ்சுகளின் தட்டையான புறப்படை செல்கள். கடற்பஞ்சுகளின் தட்டையான புறப்படை செல்கள் தான் ஃபினாகோசைட்ஸ். டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அப்படிங்கிறது ஈரடுக்கு விலங்குகள். இங்கே டை அப்படின்னா ஈரடுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அப்படிங்கிறது ஈரடுக்கு விலங்குகள். அசிமெட்ரிக்கல் அப்படின்னா சமச்சீரற்ற தன்மை. சமச்சீரற்ற தன்மை தான் அசிமெட்ரிக்கல். ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா ஆர சமச்சீர் அமைப்பு. ரேடியல் சிமெட்ரினா ஆர சமச்சீர் அமைப்பு. பைரேடியல் சிமெட்ரிக்கல் அப்படிங்கிறது இரு ஆர சமச்சீர். பை அப்படிங்கிறது இருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பைரேடியல் சிமெட்ரிக்கல்னா இரு ஆர சமச்சீர். பேராசோவா அப்படின்னா தளர்ச்சியான பல செல் தான் பேராசோவா. மெட் யூமெட்டாசோவா அப்படின்னா பல செல் உயிரிகள் தான் யூமெட்டாசோவா. மீசோக்லியா அப்படின்னா மீசோக்லியா தான். அடுத்தது டியூஸ்ட்ரோஸ்டோமியா அப்படின்னா மூலக்குழியிலிருந்து மலவாய் தோன்றுதல் தான் டியூஸ்ட்ரோஸ்டோமியா. மூலக்குழியிலிருந்து மலவாய் தோன்றுதல். சினிட்டோசைட்ஸ் ஆர் சினிட்டோபிளாஸ்ட் அப்படின்னா கொட்டும் செல்கள். சினிட்டோசைட்ஸ் ஆர் சினிட்டோபிளாஸ்ட் அப்படிங்கிறது கொட்டும் செல்கள். பாலிஎம்ப்ராயனி அப்படின்னா பல கருநிலை தான் பாலிஎம்ப்ராயனி, பல கருநிலை. ஹேமோகோயில் அப்படின்னா ஹேமோகோயில் அப்படிங்கிறது இரத்தம் உடற்குழி தான் ஹேமோகோயல். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா நீர்க்குருதியோட்ட மண்டலம் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். நன்றி.